இன்றைய வேத வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கே புறக்கணித்து தள்ளினார் என்றான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, சவுல் கர்த்தரை விட்டு திரும்பினார். கீழ்ப்படியாதது மட்டுமல்ல, தான் பெற்ற வெற்றி கர்த்தரால் வந்தது என்று உணர்ந்து அவருக்கு நன்றியையும் மேன்மைகளையும் அளிக்காமல் தனக்கு புகழ் உண்டாவதற்காக ஒரு வெற்றி தூண் நிறுத்தினார். கர்த்தர் மனம் வருந்துகிறார். சாமுவேல் தேவனிடம் ஜெபிக்கிறார். நமது தவறுகளை கண்டு இன்றும் கர்த்தர் மனம் வருந்துகிறார். சவுலை எதிர்த்தல்ல, சவுலுக்காக சாமுவேல் ஜெபித்தார். நாமும் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக, தேசங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். தான் செய்வது சரியென்று எண்ணி தன்னையே பல சமயங்களில் ஏமாற்றிக் கொள்ளுகிறான் மனிதன். மேலும் தன்னுடைய தவறுகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டி தன்னை தப்புவிக்க மனிதன் முயலுகிறான். நாம் செய்வது கர்த்தரின் பார்வையில் சரிதானா என்று சிந்தித்து நமது தவறுகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டாமல் மனம் திரும்பி பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திருந்த வேண்டும். இரண்டகம் பண்ணுதல், எதிர்த்தல், பில்லி சூனியத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல், இருமாப்பு, அகந்தை, தேவன் இவைகளையெல்லாம் அருவருக்கிறார். இவைகளை சிலை வழிபாட்டிற்கு ஒத்ததாய் தேவன் சொல்லுகிறார். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கலகம் செய்தல் பில்லிய சூனிய பாவத்திற்கும் பிடிவாதம் செய்தல் அவபக்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.